ஹாப்பி ஃப்ரைடே மக்களே. இன்னைக்கு வந்து அம்மா வந்திருக்காங்க ஊர்லேருந்து. ஸோ அம்மாவோட ஸ்பெஷலாக வந்து என்ன டிஷ்ஷுங்கிறத இன்னைக்கு வந்து நான் செஞ்சு காட்டு சொல்கிறேன். ஸோ அம்மா வந்து பூண்டு குழம்பு பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிஷ்ஷோட ரெசிபி தான் வந்து நான் போடுறேன். பூண்டு இது இவ்வளோ பத்தாது, ஒரு 2-3 கட்டையாவது உரிச்சாதான் நிறைய அந்த பூண்டு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து அடிக்கடி அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க பூண்டு குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால வந்து நான் அடிக்கடி கேட்பேன். அதனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு தான் இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்குங்க. கொஞ்சம் வச்சுக்கோங்க தாளிச்சு விடுறதுக்கு. வெங்காயம் வந்து மட்டன் குழம்பு செய்கிற மாதிரியேவா இல்லை? ஆமாம், கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக போடுங்கிறதுனால இந்த 4 மிளகாய் போட்டிருக்கிறேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சீரகம் 1 ஸ்பூன், இது வீட்டில் அரைச்ச மசாலாங்க. இது வந்து மல்லித்தூள். அம்மா வந்து மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறம் வந்து மிளகாய் தூள், ரச பவுட்ரு எல்லாமே வந்து வீட்லேயே அரைச்சி கொடுப்பாங்க எனக்கு. இது வந்து உங்களுக்கு ஹோம்மேட் மசாலாஸ்லாம் வேணும்னா நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அம்மா வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இது வந்து மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. மல்லித்தூள் எவ்வளோ போட்டோம்? அது சின்ன ஸ்பூனில் நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூளா? ஆமாம், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாஸில் வந்து நல்லா ஸ்மெல்லு வந்து போகணும், ரா ஸ்மெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரே தக்காளி போடுறேன், ஏன்னா நம்ம புளி கொஞ்சம் ஊற்றுறோம்ல, அது புளிப்பு வரும். அதனால் ஒரு தக்காளி, இது நாட்டு பழங்கிறதுனால 1 பழம் போட்டால் போதும். ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2-3 போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்லை, தக்காளி 1-2 வதக்கினா போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறது தான். தேங்காய் எப்போ போடுவோம்? இது கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கி அரைச்சி ஊற்ற வேண்டியது தான். தேங்காய் வந்து இவ்வளோ போட்டிங்கன்னா போதும். ஒரு நேரத்துக்குங்கிறதுனால நம்ம கம்மியாக போடுறோம், நிறைய போட வேண்டாம். கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த நல்லெண்ணெயும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகும் வெந்தயம் போட்டுக்குங்க. எண்ணெய் காயிட்டும், அப்போதான் கடுகு பொரிஞ்சு வரும். கடுகு வெடிச்சு வருது, அந்த சமயத்தில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புனாவே வெந்தயம் தான். பூண்டு இது கூட சேர்த்துக்குங்க. 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. கொஞ்சம் பூண்டு வேக விடணும் எண்ணெயில். வாரத்துக்கு 1 நாளாவது பூண்டு குழம்பு சேர்த்துக்கணும், ஏன்னா ஜீரணத்துக்கு நல்லது. புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறாங்க, அப்போ தான் அந்த மண் இருந்தால் கீழே நின்றுக்கும். மேலாண்டு ஊற்றலாம். கரைச்சி வச்சுருக்கணும் இல்லைங்க, அதையே இது கூட சேர்த்திக்கங்க. கொஞ்சம் புளி தூக்கல இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திக்கங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்ச புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம புளி தண்ணி கூட அரைச்ச பேஸ்ட்டை இது கூட கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு ஆஃப் பண்ணிக்கங்க. பணியாரக்கல் வந்து இல்லைன்னு சொன்னேன். அதனால் அம்மா வந்து மதுரை போயிருந்தாங்க, அம்மா அப்பாவும். அப்போ வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. மதுரையில் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு சிக்கந்தர் ஷாப்புன்னு நினைக்கிறேங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்.
650 என்னமோ ஆகுது. நல்ல வெயிட்டு. ஆனால் சீசனிங் பண்ணியே கொடுக்குறாங்க. வந்தோடனே நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம். இது லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். மாவு சலிக்கிறதுக்கு வந்து பாப்பாக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரெண்டு சத்து மாவு அப்புறம் சப்பாத்தி மாவுலாம் சலிக்கிறதுக்கு வேண்டி வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி மூடி வச்சு குழம்பு கொதிக்க வைங்க. சீக்கிரமா வந்து குழம்பு கொதிச்சிடும். சிம்ல வச்சு வந்து கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சம் நம்ம பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு புளிக்குழம்பு சூப்பரா இருக்குதுங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. உப்பு புளி காரம் எல்லாம் கச்சிதமா கரெக்டா இருக்குது. நல்லா டேஸ்டா இருக்குது.